டுடே காஃபி வித் வடை. காலையில் காஃபிக்கு மார்னிங் காஃபிக்கு நான் வந்து வடை சேர்ப்பேன், மெது வடை. ஏன்னா காஃபிக்கு எதுனா எதுனா இருந்தால் தான் நல்லாயிருக்கு சைட் ஸ்நாக்ஸு. அதனால் நான் கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டு நான் வடை சேர்ப்பேன். போதும், இந்த உளுந்து போதும். இப்போ இது வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். இது வந்து ஒரு 1/2 hour ஊறினா போதும். சும்மா கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா இல்லை மிளகு போட்டு நான் வடை செய்துட்டு காஃபி சேர்ப்புறேன். உளுந்தம்பருப்பு ஊறுறதுக்குள்ளே வெங்காயம் அரிஞ்சிப்போம். காஃபிக்கு எதுனா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா தான் காஃபி குடித்தா மாதிரியே இருக்குது. அதுவும் ரொம்ப நேரம் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்குது. அதுவும் இந்த உளுந்த வடை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சொல்லுவாங்க. உளுந்து வந்து ரொம்ப சேர்த்துக்கணும். நான் இப்போ இது வந்து அரியத்துக்குள்ளே அது கொஞ்சம் ஊறிடும். ஒரு நாளைக்கு ஒன்று செய்து, இல்லைன்னா கடையில் பன்னோ ப்ரெட்டோ ஏதோ ஒன்று காஃபிக்கு சாப்பிட்டிங்கன்னா, எனக்கு சொல்கிறேன், எனக்கு எதனா ஒன்று காஃபிக்கு சைட் டிஷ் இருக்கணும். ஒரு நாள் டீ கடையில் வாங்கிட்டு வருவாங்க போண்டானா, இன்றைக்கி நானே செய்திருவேன். இப்போ இவ்வளோத்தையும் அந்த உளுந்தம்பருப்பு ஊறின அரைச்ச மாவில் போட வேண்டியதுதான். அந்த உளுந்து ஊறுறதுக்குள்ளே பால் காய்ச்சிடலாம், காஃபியும் செய்திடலாம். இது ஊறிச்சு போதும். இனிமேல் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். அப்போ தான் வடை நல்லா மெது சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துருக்கேன். நான் ரெடிமேடாக பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். அதை வந்து இதில் கலந்துக்க போகிறேன். நான் ஒரு சிலர் மிளகு போடுவாங்க, நான் மிளகு போட மாட்டேன். அதுக்கு பதில் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்போ தான் காஃபிக்கு வடை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக கருவேப்பிலை பீஸ் ஒரு 2 போல், சும்மா அந்த இலைய கிள்ளி போட்டுக்கலாம். அதுதான் வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இலைய நான் கிள்ளி பிச்சு போட்டுக்கிட்டா வாசனையாக இருக்கும். நான் இந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிறேன். கொஞ்சம் அதை கலக்க போகிறேன். இந்த உள்ள தான், ஏன்னா அரிசி உளுந்து கம்மி தானே. இப்போ உப்புலாம் போட்டு அரைச்சிட்டேன், கல்லுப்பு தான் போட்டு அரைச்சேன். தண்ணி தொட்டு நான் குட்டி குட்டியாக வடை மாதிரி செய்வேன், இல்லை போண்டா மாதிரி கூட செய்வேன். காஃபிக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸு இதுதான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன். வடை இது வந்து கரிஞ்ச மாதிரி சிம்மில் வச்சுருந்தோம். கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி. நான் அந்த குச்சி, இந்த ஸ்போக்ஸ் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிள்து, அதுதான் வச்சுருப்பேன். மெது வடை தயாராகிடுச்சு. இனிமேல் காஃபி பண்ணணும். நல்லா கிறிஸ்பியான
மெதுவடை. இனிமேல் காஃபி சேர்த்தோன்னா இது சாப்பிட்டுக்கலாம். காஃபி வித் மெதுவடை, ஹவுஸ் மேக் வடை. காஃபிக்கு டெய்லி எதுனா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி குடிக்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடையை பிடிச்சி பார்ப்போம். சுட சுட வடை. சூப்பர். ஆனால் வடை மோஸ்ட்லி கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சு செய்யலாம். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடானா வடை மேலே மட்டும் நல்லா கரிஞ்சிடும், உள்ள மாவாக இருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு சிம்மில் வச்சு நம்ம மாவு போடலாம், வடைக்கு தட்டி போடலாம். அப்போனா மேலேயும் வெந்திருக்கும், உள்ளேயும் வேகும். எண்ணெய் சூடு ரொம்ப சூடான பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா மேலே நல்லா கரிஞ்சிருக்கும், உள்ளே ரொம்ப மாவாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க, சிம்மில் வச்சு பண்ணலாம். இந்த ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கிடலாம். என்றைக்குன்னா முடியாத டைமில் நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செய்து வடையும் காஃபியும் சாப்பிட்டுக்கிடலாம். வேலை அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை செய்ய தேவையில்ல. நாங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் அதான் போடுவோம். அதாவது க்ரீன் லேபிள் காஃபி தூள் போட்டு தான் காஃபி போடுவோம். தண்ணியில் தான் போடுவோம் காஃபி. ஆமாம், சுகர். இது மாதிரி காஃபி. காஃபி வித் வடை.